पादुके यतिराजस्य कथयन्ति यथाख्यया तस्य दाशरथेः पादौ शिरसा धारयाम्यहम्. இது சுவாமி முதலியாண்டான குறித்த அற்புத தனியன். முதலியாண்டான்கிற ஒரு சுவாமி எம்பெருமானாருக்கு திருவடி நிலையாக பெயர் பெற்று வீறு கொண்டு விளங்குகிறார். பாதுகே யதிராஜஸ்ய, யதிராஜரான சுவாமி எம்பெருமானாருடைய பாதுகைன்னு வழங்கப்பட்டவரான முதலியாண்டான். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாख्यया தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாம்யஹம். தாசரதின்னு பெயர் பெற்று விளங்கினவரான முதலியாண்டான் அவருடைய திருவடிகளை தலையார வணங்குகிறேன், தரிக்கிறேன் என்று சொல்ல வந்த அற்புத தனியன் இது சுவாமி முதலியாண்டானுடைய தனியன். இந்த முதலியாண்டான்கிற மகாச்சாரியர் ஆறு. அவருக்கு நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு உண்டான தொடர்பு என்னங்கிற அந்த பெரியவருடைய வைபவத்தை இன்னைக்கு நாம் உபன்யாசத்துக்கு விஷயமாக கொள்ளலாம். நேத்திக்கு ஒரு மகாத்மாவை பத்தி அனுபவித்தோம். ஸ்ரீவத்ச சின்னம் ஈஸ்வரர் என்று பெயர் பெற்றவரான குரத்தாழ்வான் ஹாரீத குல திலகர், ஹாரீத குலத்திலே தோத்தினவரான குரத்தாழ்வான பத்தி நேத்தி அனுபவித்தோம். இன்னைக்கோ இந்த எம்பெருமானாருடைய மற்றொரு பிரதான சிஷ்யரான முதலியாண்டான் பெயர் பெற்று விளங்கினவர். இவருக்கு முதலியாண்டான் பெயர் வர என்ன காரணம்? எம்பெருமானாருடைய முதலிகளுக்கெல்லாம் முதல்வராக, முதலிகளை ஆண்டவனாக இருந்தபடியாலதான் அவர் முதலியாண்டான்னு பெயர் பெற்றார். முதலிகள்ங்கிறது ஆறு. எம்பெருமானார் போன்ற மகாச்சாரியர்களுடைய சிஷ்யர்கள் அவர்களே முதலிகள் அழைக்கப்பட்டார்கள். நம் முதலிகளுக்கெல்லாம் ஆறு முதன்மையாளர் சுவாமி முதலியாண்டானே வந்து திருவவதாரம் பண்ணினார். அவருடைய அம்சமாக எப்பொழுது திருவவதாரம் பண்ணினார்? இவருடைய அவதாரம்னது ஏற்பட்டது எம்பெருமானார் அவதரித்து 10 ஆண்டுகளுக்கு பிற்பட்டு, 10 ஆண்டுகள் கழித்துத்தான் முதலியாண்டானுடைய அவதாரமானது நிகழ்ந்தது. இவரும் காஞ்சிபுரத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வரதராஜபுரம்ங்கிற தேசம், அதுக்கு புருஷமங்கலம்ங்கிற பெயர் உண்டு, வரதராஜபுரம்ங்கிற பெயர் உண்டு. இன்னைக்கு நடையாடுகிற பெயர் பேட்டை, பேட்டைங்கிற பெயர். பேட்டையான தேசத்தே இந்த புருஷமங்கலம்ங்கிற பெயரோடு விளங்குகிற அற்புதமான தேசம். அதுல திருவவதாரம் பண்ணினார். ஆருக்கு குமாரனாக அனந்த தீட்சிதர் என்பவருக்கும் நாச்சியார் அம்மனுக்கும் இந்த 2 பேருக்கும் குமாரராக திருவவதாரம் பண்ணினார். சுவாமி ராமானுஜர் அவதரித்து 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது 1027வது வருஷம், 1017வது வருஷம் ராமானுஜருடைய அவதாரம். 1027ஆம் ஆண்டு முதலியாண்டானுடைய அவதாரம். அதிலே கொஞ்சம் மாறுபாடு உண்டு. 1027 அவதரித்தார்னு சொல்றவாளும் உண்டு, 1033 அவதரித்தார்னு சொல்லுபவர்களும் உண்டு. ராமானுஜருக்கு பிற்பட்டுத்தான் 10 ஆண்டுகள் கழித்து சுவாமி திருவவதாரம் பண்ணினார். அனந்த தீட்சிதர் என்பவருக்கும் நாச்சியார் அம்மனுக்கும் இருவருக்குமாக திருக்குமாரராக அவதரித்தார். எந்த காலத்தில் அவதாரம் என்னால் ராமன் பிறந்த காலத்திலே அவதரித்தார். சித்திர மாசத்திலே புனர்வசு திருநக்ஷத்திரம் ஸ்ரீராமனுடைய அம்சமாகவே அவதரித்தார் என்று சொல்லும்படியாக முதலியாண்டானுடைய அவதாரம். வெகு நாட்கள் இவருடைய தாய் தந்தையர்களுக்கு புத்திர பேரு ஏற்படலை. மேலே பகவத் ஆராதனத்துக்கு ஆள் கிடைக்க வேண்டாமா? பெரிய சக்கரவர்த்தி திருமகன் இந்த விக்கிரகத்தையே ஏரியுருள பண்ணிக்கொண்டு குல தெய்வமாக சக்கரவர்த்தி திருமகனையே கொண்டு ஆராத்திய தெய்வமா வச்சிருந்த குலம் இந்த குலமான வாசூல குலம். அந்த குலத்துல தாய் தந்தையர்கள் வருத்தப்பட தொடங்கினார்கள். மேல புத்திர பேர் இல்லாதபடியாலே ஆர் நிர்வகிக்க போகிறார்கள்ங்கிற வருத்தம். சரி, திருவேங்கட யாத்திரை புறப்பட்டு செல்வோம், திருவேங்கடமுடையான சென்று பிரார்த்திப்போம். ஒரு ராஜாங்கிறவன் தேசத்தினுடைய ராஜா யார் யாருக்கு எந்தெந்த உறவு முறை இல்லையோ அத்தனை உறவு முறையாகவும் இருக்கிறான். ஆறாருக்கெல்லாம் தகப்பன் இல்லையோ தேசத்து ராஜா அவனுக்கு தகப்பன். ஆறாருக்கெல்லாம் புத்திரன் இல்லையோ அத்தேசத்து ராஜா அவனுக்கு புத்திரன். இது ராஜா. ஆனா அந்த ராஜா கூட 2 உறவு முறையாக இருப்பது முடியாது. பதி இல்லாதவர்களுக்கு பதியாகவோ பத்னி இல்லாதவர்களுக்கு பத்னியாகவோ இந்த ராஜாவால இருப்பது முடியாது. ஆனா பகவான்கிறவன் அவ்வளவு முறையானவனாகவும் தான் இருக்கிறான். பதி இல்லாதவர்களுக்கு பகவான் தான் நாசன் பதி. எவனுக்கு பத்னி இல்லையோ பத்னியாக இருந்து கைங்கரியம் பண்ண வல்ல சாமர்த்தியமோ பகவானுக்கு இருக்கிறபடியாலே எந்த உறவு முறையும் நமக்கு இல்லைன்னா யார உறவா கொள்றது? பகவானிடத்துல பிரார்த்தித்தாகணும், அவனைத்தானே உறவாக நாமும் பெற்றாகணும். சரி, திருவேங்கட யாத்திரை செல்வோம் என்று அனந்த தீட்சிதரும் நாச்சியார் அம்மனுமாக இரவரும் புறப்பட்ட தருணம். அன்னைக்கு ராத்திரி மழுதாள். மறுநாள் பொழுது விடிந்தா கிளம்பி போகணும்.
முதன ராத்திரி 2 பேரும் படுத்து உறங்கி கிடக்க செய்து இந்த சக்கரவர்த்தி திருமகன் அவர்களுடைய ஆராத்திய தெய்வம், அந்த தெய்வமே அவர்களுடைய சொப்னத்திலே சாதித்து எதற்காக திருவேங்கட யாத்திரை செல்கிறீர்கள்னு கேட்கார். புத்திரப்பேர் வேணும், அதுக்காகத்தான் புறப்பட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கோம் என் அவர்களும் பிரார்த்திக்க அது பகவான் உடனே தெரிவித்தார். கவலைப்பட வேண்டாம், நீர் திருவேங்கட யாத்திரை போக வேண்டிய அவசியம் கிடையாது. சக்கரவர்த்தி திருமகனான நாமே உமக்கு குழந்தையாக வந்து பிறந்து நம்ம நாமே திருவாராதனம் பண்ணிக் கொள்வோம். இது நெடுநாட்களாக நம் மனதிலே போந்த ஆசை. என் பெருமைக்கு தகுந்தாப்பில் ஆராதனம் பண்ண எவனும் எனக்கு கிடைக்கல. நானே முதலியாண்டான வந்து அவதரித்து நம் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு நாமே திருவாராதனம் பண்ணிக் கொள்வோம் என்ன அனந்த தீட்சிதரிடத்திலே தெரிவித்து பகவான் அவனே வந்து அவதரித்தான்கிறது பூர்வர்களுடைய நிர்வாகமும் கூட சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதாரமாக அம்சமாக பிறந்தார்னு சொல்றது உண்டு. ராமானுஜருடைய பாதுகையானபடியாலே பாதுகையான பரதனுடைய அம்சமாக தோன்றினார்னு சொல்லுபவர்கள் உண்டு. ராமனுடைய அவதாரமாகவே முதலியாண்டான் தானும் திருவவதாரம் பண்ணிருக்கார். இதே போலத்தான் ஸ்ரீராமன் வந்து பிறந்தது இக்ஷ்வாகு குலத்திலே. இக்ஷ்வாகு குலத்துல மனுஷனாக ராமன் பிறக்க என்ன காரணம்? மனுஷனா பிறக்கிறதுக்கு காரணம் கேட்டா சுலபமா எல்லாரும் சொல்லிடுவார். ஏன்னா நரத்தாலையும் வானரத்தாலையும் மட்டும்தான் மரணம் ஏற்படுவது கூடாதுன்னு ராவணன் வரம் கேட்டு வச்சிருக்கான். 6 வந்து சேர்ந்திருக்காள். இவள்லாம் ஒத்தொத்தரும் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ண தொடங்கினார்கள். ராவணன்கிற ராஜா அவனும் தபஸ் பண்ண வந்து சேர்ந்திருக்கார். பிரம்மா அவனுக்கு சுப்ரீத்தனாக முன்னாடி வந்து தோத்த ஒத்தொத்தம் ஒன்னொன்னு கேட்டிருக்கான். ராவணோ மானுஷா தன்யைகி அவத்தியத்துவம் ததானுஜா விபீஷணஸ்து தர்மாத்மா. அவன் தர்மத்தை கேட்க இந்த விபீஷணனுக்கு அடுத்த கும்பகர்ணன் என்பான். அவன் நிர்தேவத்வேச்சையா நித்ராம் கும்பகர்ணோ விரணீதச்ச. நிர்தேவத்வேச்சையா நிர்தேவன் எனக்கு தேவன் இருக்க கூடாதுன்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இந்த சரஸ்வதி தேவி நாவிலே விளையாட நிர்தேவாங்கிறதுக்கு பதில் நிர்தரான்னு மாத்திவிட்டான். இரு ஒற்று முன்னாடி வச்சு தகாரத்தை பின்னாடி வச்சுக்கணும். நிர்தேன்னு கேட்க வேண்டியவன் நித்ரான்னு கழுவிடான். தா முன்னாடி வந்து ரா பின்னாடி படுது. கொஞ்சம் நாக்கு பிறண்டு போக நிர்தேவத்தொங்கிற பிரார்த்தித்தவன் நித்ரவானும்னு பிரார்த்திக்க அவனா இந்த தூக்கத்தையே பெத்து போனான்னு சரித்திரம். வீணாழ்வான் தர்மத்தை பிரார்த்திக்க ராவணனோ மானுஷா தன்யைகி அவத்தியத்துவம் மனுஷனை தவிர மத்த ஆறாலாம் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு பிரார்த்திச்சுட்டான். அவரும் கொடுத்துட்டார். கேட்பவர்கள் கேட்கும் வரத்தை எல்லாம் அள்ளி தெளிக்கிற பிறவன் அவனுக்கு வரத்தை கொடுத்து போக என்ன பண்றதுன்னு புரியாமல் அவரும் விழித்திருந்தார். எதனால ராமன் மனுஷனா பிறந்தான்? மனுஷ குலத்தினால மரணம் கூடாதுன்னு அவன் கேட்கலையே, அதனால மனுஷ ஜாத்தியில பிறந்துட்டான். அது புரியும். ஆனா எது புரியாது? அப்ப எந்த ஜாத்தியில எந்த குலத்திலே பிறந்திருக்கிறாமே மனுஷ ஜாத்தியில பிறந்த வரைக்கும் புரியுது. ஆனா இக்ஷ்வாக்கு குலத்துல பிறக்கணும்னு என்ன நிர்பந்தம்? ஏன் மத்த எந்த குலத்திலேயானு போய் மனுஷனா பிறக்கப்படாதா? எதனால இக்ஷ்வாக்கு குலத்துல பிறக்கணும் என்று கேட்பவர்கள் உண்டு. சுவாமி பராசர பட்டர் அற்புதமா சமாதானம் தெரிவித்தார். ரொம்ப நாளா பெரிய பெருமாளுக்கு மனதுல ஒரு குறை. இந்த பெரிய பெருமாள் தான் இக்ஷ்வாகு குலத்துல இருந்திருக்காரு அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிரம்மாவனுடைய சத்தியலோகம் முதல் ஸ்தானம், 2வது இக்ஷ்வாகு குலம். இந்த இக்ஷ்வாகு தான் பிரம்மாவிடத்துல பிரார்த்தித்து இந்த சங்கராசனையை வாங்கிட்டு வந்து தன்னுடைய இடத்துல எழுந்துருள பண்ணி கொண்டு திருவாராதனை பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த பெரிய பெருமாளுக்கு என்ன வருத்தம்னா நம்ம தகுதிக்கு தகுந்தாப்புல ஒருத்தரும் திருவாராதனை பண்ண மாட்டேங்கிறான். இது அவன் மனசுல ஒரு வருத்தம். ஆறால பண்ண முடியும்? அவன் தகுதிக்கு அவன் தான் பண்ணிக்கணுமே தவிர நம்மளால பண்றதுக்கு முடியுமா? நாமும் பண்றோம். ஒரு நாள் 10 நிமிஷம் திருவாராதனை பண்றோம், ஒரு நாள் 15 நிமிஷம் பண்றோம். நீ காரியம் அதிகம்னா கிடையாதுன்னு சொல்லுவோம், நீங்க ஒண்ணு வேலை கிடையாதுன்னா 1 மணி நேரம் சொல்லுவோம். இதெல்லாம் நாமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இது நாம் பண்ற திருவாராதனை 15 நிமிஷம் 1/2 மணி. ஆனா மடாதிபதிகள்லாம் திருவாராதனை 1 மணி நாழி பண்றான். பெரிய பெரிய ராஜாக்கள் சக்கரவர்த்திகள்லாம் 2-3 மணி நாள் திருவாராதனை பண்ணலாம். நித்த சூரிகள் 12 இருக்கலாம். ஆனா யாருமே பகவானுடைய பிரபாவத்துக்கு திருவாராதனை பண்ண முடியாது. நாமும் ஒரு நாளும் பண்ணிட்டு கடைசி என்ன சொல்லிக்கிறோம்? எத்தனை பெரியவன் திருவாராதனை பண்ணாலும் உபசாராபதேசேன கிருத்தான் அபரஹன்மயா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. ஏ புருஷோத்தமா உபச்சாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். 32 உபச்சாரம் திருவாராதனத்துல பண்ணணும். 32 உபச்சாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். அது 64 அபச்சாரமா முடிஞ்சு படுது. இவ்வளவுதான் நான் பண்ணேன். திருவாராதனம் தொடங்கி க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ நம்ம பொறுத்தொருள வேணும்னு பிரார்த்தித்து தானே முடிக்கிறோம். இது அவனுக்கு ரொம்ப வருத்தம். யாரு பண்ணாலும் இப்படியே பொறுத்தொருள்னா எத்தனை நாள் அவனு பொறுத்து இருக்குது. நம்ம பெருமை தகுந்தாப்புல திருவாராதனம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணலாம்? நாம் எந்த குலத்திலே திருவாராதன தெய்வமாக இருக்கிறோமோ அதே குலத்துல அர்ச்சகனாம நாம போய் பிறந்துட்டோம்னா அர்ச்சகனாகவன் நாமே இருந்து அர்ச்சனாகவன் நாமே இருந்து நம்ம நாமே திருவாராதனம் பண்ணிக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தான் பகவான். இந்த குலமே அர்ச்சக குடும்பம்.
யாருக்கு அர்ச்சகன்? இந்த பெரிய பெருமாள் சயனிச்சிருக்கானே அவனுக்கு அர்ச்சகர்களாகத்தான் இந்த இக்ஷ்வாகு குலத்தவர்களா இருந்திருக்கா. அதனால தானே பிறந்திருக்கிறான் பகவான். சில வீடுகள்ல பார்த்தோம்னா இந்த பர்த்தாவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தளிகை எல்லாம் பண்ணி பாரியா போட்டு இருப்பாள். ஆனா எத்தனை நாள் பண்ணாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இது குத்தான், அது குறை, இப்படியே இந்த பர்த்தா சொல்லிட்டே இருப்பான். அவளு பொறுத்து பார்க்கலாம் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இவர் இப்படியே சொல்லிட்டாருன்னா, சுவாமி இவ்வளவுதான் நம்மால பண்ண முடியும், இதுக்கு மேல உனக்கு வேணும்னா நீயே உமக்கு மனைவியா பிறந்துட்டு பண்ணிக்க வேண்டியதுதான், இனிமே நம்ம கேட்க வேண்டாம், உமக்கு நீரே தான் பத்னியா பிறந்துக்கணுமே தவிர நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லல. அதை தாங்கி பகவான் பண்ணிட்டான். எனக்கு அர்ச்சகனா நானே பிறந்துட்டாலே ஒழிய வேறு வழி கிடையாதுங்கிறதுக்காக பெரிய பெருமாளான சிவன் நாராயணனே ராமனாக இக்ஷ்வாகு குலத்திலே திருவவதாரம் பண்ணினார். தானே அர்ச்சகனாகவும் தானே அர்ச்சனான சேவியனாகவும் தெய்வமாகவும் இருக்க மனுகுல மகீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோஜிகி ஜீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண வபுஷா சுவாலுகாணி ஆராதனானி அதிலங்கிதான்னு தெரிவிக்கிறார் சுவாமி பரமாச்சாரியனான பராசர பட்டர். ஆக எப்படி பகவானே வந்து பிறந்து தனக்கு திருவாராதனை பண்ணினான் ராமாவதார காலத்தே, அதே போல இங்கே இந்த உயர்ந்த பேட்டையில திவ்ய ஆஸ்தானத்திலே இவர்கள் குலத்துக்கு ஒரு திருவாராதன தெய்வம் இருக்கானே சக்கரவர்த்தி திருமகன், அவனே முதலியாண்டானாக வந்து திருவவதாரம் பண்ணினான். பேர் என்ன வச்சுட்டான்னா என்ன பேர் வைக்க முடியும்? வந்து பிறந்தது ராமன், பெயரும் தாசரதி. தாசரதிங்கிற பெயரோட முதலியாண்டான் தானும் அவதரித்தார். தாய் தகப்பனார் இட்ட முதற் பெயர் தாசரதிங்கிற பெயர். தசரதனுக்கு குமாரனான ராமன் அவனுடைய அவதாரமாகவே முதலியாண்டான் திருவவதாரம் பண்ண என்னென்ன கல்விகளை கற்க வேணுமோ அத்தனை கல்வியும் கத்தார். இந்த கல்வி கத்ததுனால வந்த ஏத்தமா, பகவானே வந்து அவதரித்தான்கிறதுனால பெத்த ஏத்தமா, இல்ல அனந்த தீட்சிதருங்கிற பெரியவருக்கு குமாரன்கிறதுனால ஏத்தமானார். இது இத்தனையும் அவர் பெத்த ஏத்தம் இல்லை. இதெல்லாம் இருக்கலாம். எத்தனையோ பேர் பகவானே வந்து திருவவதாரம் பண்றான்னு சொல்றோம், அபராவதாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவ்வளவுதானா முதலியாண்டானுக்கு உண்டான ஏத்தம் கிடையாது. இவருடைய வைபவத்தை சொல்லணும்னா 6 சொல்லணும் தெரியுமா? நேத்திக்கு ஒரு பெரியவரை பத்தி அனுபவித்திருக்கமே, அந்த பெரியவர் இந்த முதலியாண்டான்கிறார். தன்னை விட வயதில இளையவர், ராமானுஜரை விட 8 வயது மூத்தவர் குரத்தாழ்வான், 10 வயது இளையவர் முதலியாண்டான். இவா 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 18 வருஷம். 1 இல்லை 2 இல்லை 18 வருஷங்கள் இவர்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் இருக்க இந்த முதலியாண்டான பார்த்து குரத்தாழ்வான் தெரிவிப்பாரான். ஆழ்வான் பெயர் பெற்றோம் சுவாமியாலே, நாமும் ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை நிர்மாணம் பண்ண பெற்றோம். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு நம்மால ஏத்தம்னு சொல்ல பெற்றோம். ராமானுஜரே கூறத்தாழ்வான் சம்பந்தத்தாலே மோட்சலோகம் உண்டுன்னு சொல்ல பெற்றோம். இது இத்தனை வைபவமும் எனக்கு இருக்கலாம். இருந்தாலும் நம் முதலியாண்டானுக்கு இருக்கிற வைபவம் எனக்கு இருக்கிறதா தெரியலையே என்று தானே சாகித்து ஆண்டானுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான. அவர் சொன்ன ஏற்றங்கள் 3 ஏத்தங்கள். என்ன ஏத்தம்? அஜகத்து, பாகினேயத்துவம், பாதுகாத்துவம், திருதண்டதாம். இந்த 3ஐயும் பெற்றிருக்கிறார் முதலியாண்டான். அஜகத்து, பாகினேயத்துவம், பாதுகாத்துவம், திருதண்டதாம். நம் 3 வைபவம் தான் பெற்றிருக்கார் சுவாமி முதலியாண்டான். இதுல முதல் வைபவம் அஜகத்து பாகினேயத்துவம். பாகினேயன்னா ஆறுனா பகினி, பகினா சகோதரி. சம்ஸ்கிருதத்துல பகினி சகோதரின்னு அர்த்தம். சகோதரினா கூட பிறந்தவள். பாகினேயன்னா கூட பிறந்தவனுடைய பிள்ளை மருமகன். தமிழ்ல மருமகன் சொல்ல முடியும். சகோதரி பிள்ளைக்கு மருமகன் பேரு. சகோதரி பகினி, சகோதரி பிள்ளைக்கு மருமகனுக்கு பாகினேயன்னு பேர். அஜகத் பாகினேயத்துவம். அஜகத்னா விட்டு பிரியாத மருமகன்கிற ஸ்தானம் முதலியாண்டானுக்கு உண்டானது. 6க்கு மருமகனா அப்படி பிறந்திருக்கார் முதலியாண்டான்னா. மத்த 6க்கு மன்னர் ஜெகதாச்சாரியனான சுவாமி எம்பெருமானார், அவருக்கு மருமனாக தோற்கினவர் தான் முதலியாண்டார். எம்பெருமானாருடைய தமக்க சகோதரி தான் நான் ஆட்சியாரம்மன்னு கீழே தெரிவித்தேனே. நான் ஆட்சியாரம்மனு எம்பெருமானாரும் ஒரே கேசவ சோமயாஜிக்கு பிறந்த புதல்வனும் புதல்வியுமாக. கேசவ சோமயாஜிங்கிற பெரியவர் அவர் தான் ஸ்ரீவரம்புதூர்ல இருந்திருக்கார். இந்த கேசவ சோமயாஜிக்கு எம்பெருமானார் புதல்வன். அதே போல இந்த நாச்சியாரம்மன்கிறவர் புதல்வி. எம்பெருமானாருக்கு சகோதரி நாச்சியாரம்மன். இந்த நாச்சியாரம்மன் தான் அனந்த தீட்சிதரை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளார். நாச்சியாரம்மனுடைய குமாரனாக முதலியாண்டான் திருவவதாரம் பண்ணினார். எம்பெருமானாருக்கு மருமகன் முதலியாண்டான். குரத்தாழ்வான் சொல்லுகிறார், எனக்கு எவ்வளவு மேன்மை இருந்தாலும் ஸ்ரீபாஷ்ய கந்த நிர்ணயமே பண்ணியிருந்தாலும் அவருக்கு மருமகன்கிற எம்பெருமானார் திருமேனி சம்பந்தம் நமக்கு கிடையாது. அது வாய்த்தது முதலியாண்டான் ஒருத்தருக்குத்தானே தவிர மத்த 6க்கு எம்பெருமானாருடைய திருமேனி சம்பந்தம் உண்டு. எவ்வளவோ வைபவம்லாம் குரத்தாழ்வானுக்கு கொடுத்திருக்காரு சுவாமி எம்பெருமானார். 1 அல்ல 2 அல்ல. நேற்று பலத அனுபவித்தோம். ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தத்தை எழுதணும்.
ஆரை கொண்டு எழுதியிருக்காருன்னா, நேற்று சொல்லியிருக்கேனே, காஷ்மீர தேசத்துக்கு சென்று போதாயன விருத்தி கிரந்தத்தை பார்த்து அது அப்படியே ஞாபகத்துல சொன்ன குரத்தாழ்வான் திரும்பி வந்து எம்பெருமானாரிடத்திலே தெரிவிக்க இவர் ஸ்ரீபாஷ்யத்தை மேல மேல பண்றார். குரத்தாழ்வான கொண்டுதான் எழுத சொல்லியிருக்கார் எம்பெருமானார். இந்த எழுத செய்தே ஒரே ஒரு விதி மட்டும் போட்டிருக்கார். என்ன விதினா, நான் விஷயங்களை சொல்லிக் கொண்டே வருவோம், அது உம்முடைய மனத்துக்கு சரியாக பட்டதனால் எழுதும், சரியாக படலைன்னா நீ எழுதுகோல நிறுத்திவிடலாம் விட்டார் சுவாமி. பார்த்தா குரத்தாழ்வானுக்கு ஆச்சரியம், இது என்ன சுவாமி சொல்லி எழுதாம நாம ஒண்ணு இருக்க போறோமா, இருந்தாலும் விதி பேசுவதற்கு கிடையாதுன்னு என்னென்ன சொல்லிட்டு வர எல்லாத்தையும் எழுதி வந்திருக்கார். அல்ல திடீர்னு ஒரு வாக்கியத்தை எம்பெருமானார் பிரயோகப்படுத்தினார். என்ன தெரிவித்தார்? ஜீவாத்மாவுக்கு ஞாத்திருத்தம், அறிவாளியான தன்மை, அறிவுடைமைங்கிறது உண்டு. அதே போல ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவம் உண்டு, பகவானுடைய அடிமைத்தனம் உண்டு. அடிமையில் ஜீவாத்மாவுக்கு ஒரு குணம், ஆகாரம், அறிவாளியில் மற்றொரு ஆகாரம். இத ரெண்டையும் பூர்வர்கள் சேர்த்தே சொல்லுவார்கள். என்ன சேர்க்கை? இதுல அறிவு முக்கியமா அடிமைத்தனம் முக்கியமாங்கிற விசாரம் வந்துடும். இந்த ரெண்டுல எது முக்கியம்? ஞாத்திருத்தத்துக்கு பிராதான்யமா சேஷத்துவத்துக்கு பிராதான்யமா? இவன் அறிவாளின்னு நாம கொண்டாடணுமா, இவன் அடிமைன்னு கொண்டாடணுமானா? இந்த அர்த்தத்தை பத்தி சுவாமி எம்பெருமானார் தான் சொல்லாமல் தன்னுடைய ஆச்சாரியனான நம்பிகளிடத்திலே தன்னுடைய சிஷ்யனை அழைத்து அனுப்பி வைத்தார். போய் அவரிடத்துல இதுக்கு அர்த்தத்தை கேட்டுடுவார். என் வாயால சொல்ல மாட்டேன் விட்டார் எம்பெருமானார். ஏதோ பாசுரத்தை சொல்லிட்டு வர செய்து இந்த சந்தேகம் எழ தன் சிஷ்யனை ஆச்சாரியனான நம்பிகளிடத்துல அழைத்து அனுப்பி வைத்தார். இவரும் போய் சேர்ந்து 6 மாசம் அவரு கைங்கரம் பண்ணிட்டே இருக்காரு. வரும்னு வாயை திறக்கிறதாவே தெரியல. இனி ராமானுஜரை விட்டு நம்மால பிரிந்திருக்க முடியாதுன்னு சாமி நம்பிகளே, நம்மால இனிமே மனதில் இருக்க முடியாது, நான் திரும்பி போறோம்னா எதற்காக வந்தீர் நம்பிகள் மெதுவா கேட்டான். சாமி இது இப்போ கேட்கறது, 6 மாசமா கேட்டு இருக்கேன், உன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப போய் எதற்காக வந்தீர்னு கேட்டா ஒண்ணுமில்லை, இதுக்கு தான் வந்தேன். எது முக்கியம்? அறிவு முக்கியமா அடிமைத்தனம் முக்கியமா? இந்த ரெண்டுத்துல எது முக்கியம்னு ராமானுஜர் தேவர் இடத்துல கேட்டுக்கொண்டு வர சொல்லாருன்னு சொல்ல, என்ன அவருக்கு ஏதாவது ஆழ்வார் பாசுரம் மறந்து போயிடுதா? பாசுரம் ஞாபகம் கிடையாதா? ஆழ்வாருடைய பாசுரம் அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தாத்தான், புறத்தான், பகவான அடியேன் உள்ளான், உடல் உள்ளான்னு பாசுரம். இதை சொன்னார், தன்யவஸ்பின்னார், கிளம்பி வந்துட்டார். இவரும் அவர் என்ன சொன்னார், இவர் என்ன பதில் சொல்லியிருக்கார், இவர் என்ன புரிஞ்சிருக்காரு நமக்கு புரியாது. இவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கா, அடியேன் உள்ளான் பாசுரம் ஞாபகம் இல்லையான்னு அவர் கேட்டிருக்கார். ஞாபகம் வந்துடுத்து, அர்த்தம் புரிஞ்சு போயிடுதுன்னு புறப்பட்டு வந்துட்டார். இவரும் என்ன அடியேன் உள்ளான்னு அர்த்தம்னா, ஆழ்வார் முதற்கண் இந்த ஜீவாத்மாவுக்கு எது ஆகாரம்னு சொல்றார்? அடியேன் உள்ளான். அடியேங்கிற அடிமைத்தனத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானமே. அறிவு, அறிவுங்கிறது எது அறிவு தெரியுமா? நான் அடிமைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. அப்ப எது முதல்? அறிவு முதல் அல்ல, அடிமைத்தனம் தான் முதல். இவன் அடிமைன்னு தெரிஞ்சுக்கிறதான் அறிவுன்னே ஒத்துப்பாளே தவிர மத்த எதுவும் அறிவே கிடையாது. அறிவுன்னா இதை தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறது அறிவில்லை. அவனுக்கு நான் அடிமைன்னு தெரிந்து கொள்வது அறிவு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அடிமைத்தனம் இருந்தாத்தானே அறிவே பிறக்கும். அடிமைத்தனம் தான் முன்பாக, சேஷத்துவம் முன்பாக, ஞாத்திருத்துவம் பின்பாக. இது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் காட்டியிருக்காங்க. ஆனா இந்த சிவாஷ்யத்தை சொல்லிட்டே வரச்சே எம்பெருமானார் என்ன பண்றாரு திடீர்னு, இந்த சேஷத்துவத்தை சேர்க்காமல் அறிவாளிங்கிற தனியா ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கார். எழுதிட்டே போன குரத்தாழ்வான் நிறுத்தி விட்டான். மேல எழுதல, இந்த எழுத்தாணி ஓடிண்டே வந்தது. சேஷத்துவத்தை சேர்க்காமல் அறிவுங்கிறத மட்டும் சொன்னார் சுவாமி. அப்படியே நிறுத்தாம எழுதி விட்டார். சாமி ஏன் மேல எழுதுறேன்? அடிய மனது ஒப்பலை எழுதேன்னு விட்டார். மேல இவரை ஆச்சாரியன் சொல்றேன், எழுது நிர்பந்திக்க இல்லை, எழுவது முடியாதுன்னு எழுத்தானே கீழே வச்சுட்டார் குரத்தாழ்வான். பார்த்த எம்பெருமானாருக்கு ஒரே கோபத்தோட அவரை பிடித்து தள்ளி, நீரே சிபாஷ்யம் எழுதி கொள்ளும், நான் எழுதுறதா இல்லையேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார் எம்பெருமானார் அந்த இடத்தை விட்டு. அப்படி இவர் தான் அமர்ந்த இடத்தை விட்டு அசையலை. பக்கத்துல கூடியிருந்த முதலிகள் எல்லாம் வந்து குரத்தாழ்வான் இடத்துல பிரார்த்தித்தாளாம். சாமி நீ என்ன எம்பெருமானாரே கை விட்டுட்டு போயிட்டார், என்ன நீர் பண்ண போறீர் என்ன இவரை பார்த்து கேட்க, உடையவனுக்கு அப்பப்ப கோபம் வரும். தான் அணிந்திருக்கிற பாதுகையை அவனு எட்டி உதைப்பான். கோபம் மாறிப்படுதுன்னா உடையவன் மறுபடியும் பாதுகையை சாத்தி கொள்ளுவான். நமக்கு உடையவனான நாசனான எம்பெருமானார் அவர் இன்னைக்கு எட்டி உதைத்தாலும் நான் தன்யன் தான், அவர் நாளைக்கு அரவணைத்தாலும் நான் தன்யன் தான். என் பாவம் அவரிடத்துல மாறப்போவது கிடையாது. என் ஆழ்வான் ராமானுஜரை குறித்து தெரிவிக்க இரவு பொழுது முழுவதும் இந்த அர்த்தத்தை ஆலோசனை பண்ணி பார்த்திருக்கார் ராமானுஜர். மறுநாள் பொழுது விடிந்த உடனே திரும்பி வந்து, ஆழ்வானே நீர் சொன்னது சரிதான், நான் தவறாக சொன்னோமே தவிர நீர் தவறாக சொன்னது கிடையாதுங்கிறது. இந்த சம்பிரதாயம் எப்படி பண்ணதுன்னா, ராமன் தவறளிக்கலாம், ராமானுஜன் தவறழைக்க மாட்டான். ராமானுஜன் தவறழைக்கிறான், ராமானுஜருடைய முதலிகள் ஒரு நாளும் தவறழைக்க மாட்டார்கள். ராமனே தவறினாலும் ராமானுஜன்கிறது யாரு? பரதன். அவன் தவறினதா சம்பிரதாயமே கிடையாது. ராமன் மாறி நடக்கலாமே தவிர ராமானுஜன் மாறி நடப்பானா? எங்க கண்டிருக்கோம்? இத பரதனே சொல்லியிருக்கான். ராமன் இருந்தார்,
சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முலதீண்டான் ஆழ்வாருடைய அற்புத பாசனம் இருந்துக்கான் ராமன். அந்த இடத்துல பரதாழ்வான் ஓடி வந்தான், பிரார்த்தித்து திரும்பி ராமனை ஊருக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக எத்தனையோ வார்த்தையெல்லாம் பேசணும். பரதன் வந்திருக்கான், பார்த்த உடனே அவனால மேல பேச முடியல. புனர்னோவாச்ச கிஞ்சனா, ஒரு வார்த்தை பேச முடியாம கீழே விழுந்தா சேவித்தான். எழுந்து கண்ணீரும் கண்ணத்தோட கையை கூப்பிட்டு நின்றுட்டு இருக்கான் பரதாழ்வான். ராமன் அவனை பார்த்து கேட்கிறான், தகப்பனார் போயிட்டாருங்கிறது ராமனுக்கு தெரியாது, பரதன் பட்டம் கட்டிக்கலேங்கிறது ராமனுக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஸ்ரீராமாயணம் படிக்கிறவளுக்கு ராமனுக்கு தெரியாது. அவன் போயிட்டப்ப உள்ளூர்ல என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. இவன் பரதனை பார்த்து மெதுவா கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். பரதா எல்லாம் சரிவர நாட்டுல நடக்கிறதா, ராஜ்ய பரிபாலனை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காயா, எத்தனையோ கேள்வி எல்லாம் கேட்டு என்ன கேட்டிருக்கான். பால் பொழுதுல தூங்காமல் இருக்காயா, வீட்டிலே ராஜ்ய காரியங்களை பத்தி பேசாம இருக்காயா, மந்திரிமார்களை அப்பப்ப மாத்தாம இருக்காயா, வேலைக்காரிகளிடத்தை அபச்சாரப்படாம இருக்காயா, ஏதேதோ கேள்வி எல்லாம் ராமன் கேள்வி வரான். ராஜநீதி என்னன்னு சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் ராமன் கேள்வி இருக்கான். பரதன் வாயே எதுக்கு தெரியல, இவன் வியர்த்தமா பேசிட்டு இருக்கான். ஒரு கேள்வி கேட்க வேண்டாம் ராமன், நாம எங்க ராஜ்ய பரிபாலனம் பண்றோம், நம்ம தான் ராஜாங்கிற பட்டமே சூட்டிக்கலையே. சரி, அறியாமல் கேட்கிறான், பேசாம கேட்டுன்னா பரதன். ராமன் இந்த ஒரு கேள்வியா கேட்டினோம். கடைசியா ஒரு கேள்வி கேட்டான், யாம் விருத்திம் வர்த்ததே தாத்த யாஞ்சன பிரபிதாமஹா. ஹே பரத, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி நடந்திருப்பார்களோ அந்த முறை மாறாமல் நடக்கிறாயா, நம் முன்னோர்கள் பெரியவர்கள் எப்படி நடந்திருப்பார்களோ நம் முறை மாறாமல் நடக்கிறாயான்னு கேட்டிருக்கான். பரதன் பிடிச்சுட்டான், நம்ம இத்தனை நாளை பேசினது அத்தனை வியர்த்தம். இப்போ ஒரு கேள்வி கேட்டா பாரு, இதுதான் சரியான கேள்வி. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, அந்த முறை மாறி நீ நடக்க பார்த்தாய், அதை சரிப்படுத்தத்தான் இப்ப நானும் வந்திருக்கேன். நீ என்ன முறையை மாற்றி விட்டாய், மூத்தவனுக்கு இளையவனுக்கு பட்டம், நம்ம குலத்துல அது கிடையாது. மூத்தவனுக்கு தான் பட்டமே தவிர இளையவனுக்கு பட்டம் உண்டா. நம்ம அதை நீ மாறி நடக்க பார்த்தாய், அதை சரிப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னா பரதன். பரதனாரு ராமானுஷன். ராமனே தவறிழைத்தாலும் ராமானுஷன் தவறிழைக்க மாட்டான். ராமானுஷரான சுவாமி பெருமானாரே தவறிழைத்தாலும் முதலிகளான குரத்தாழ்வானோ முதலியாண்டானோ ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டார்கள். குரத்தாழ்வான் அவரே ஸ்ரீபாஷ்யா சாதிக்கிற காலத்தை இப்படி தெரிவித்தாருங்கிறது பூர்வர்களுடைய நிர்வாகமும் கூட. இது குரத்தாழ்வானுக்கு பெருமானாருக்கான் இருக்கிற நெருங்கின தொடர்பு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டுக்காரனா, அஜகத்து பாகினேயத்தம், மருமனானாக விட்டு பிரியாத தன்மை முதலியாண்டானுக்கே தவிர அது நமக்கு கிடையாது என்று அவர் வைபவத்தை போர் ஆதரித்து குரத்தாழ்வானும் பேசுவர் என்பது பூர்வர்கள் காட்டி கொடுத்த வழியும் கூட. பாகினேயத்தம் மருமகனான தன்மை அது புரியும். அது என்னது, அஜகத்து பாகினேயத்தம். அஜகத் பாகினேயத்தம்னா விட்டு பிரியாத மருமகன் தெரிவித்தார். விட்டு பிரியற மருமகன் இருப்பான், விட்டு பிரியாத மருமகன் இன்னொருத்தன் இருப்பான். எதற்கு விட்டு பிரியாத மருமகன், விட்டு பிரியற இன்னொரு மருமகன் ஒருத்தருக்கும் கிடையாது. பெருமானாரு மருமகன் இவர் தான் மருமகன். ஆனா விட்டு பிரியாதான் எதுக்காக சொல்லியிருக்காருன்னா ஒரு அழகான சரித்திரமும் கூட. இந்த சரித்திரத்தை உணர்ந்தோம்னா முதலியாண்டானுடைய வைபவம் ஓரளவு நம்முடைய மனதிலே பதியும். எம்பெருமானார் அவர் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். சன்னியாசியாகத்தான ஸ்வீகாரம் பண்ணிக்க போறார். முதல் ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம், இரண்டாவது கிரகஸ்தாசிரமம், மூணாவது சன்னியாசியா ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு போயிட்டு இருக்கார். இந்த சன்னியாச ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணணும்னா, ஒரு சன்னியாசியின் இடத்திலிருந்து காஷாயத்தையும் திருதண்டத்தையும் பெற்றுக்கணும். எங்க நீர்நிலை ஏரி இருக்குமோ அந்த ஏரியில போய் குதிக்கணும். குதித்து கழுத்து வரைக்கும் தீர்த்தம் இருக்க செய்து சன்னியஸ்தமயா சன்னியஸ்தமயா எல்லாத்தையும் துறந்தேன் துறந்தேன் துறந்தேன். இந்த விபீஷன் சொல்லி வந்தான், பரித்தெட்டாமயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச சர்வதர்மாஞ்ச சந்தேஜ சர்வகாமாஞ்ச சாட்சரா லோகவிக்ராந்த சரணோ சரணம் தே அவ்ரஜம் விபோகோ என்று பூர்வர்கள் சொல்லும்படி இவனும் பரித்தெட்டாமயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவித்தஞ்ச சுகானிச்ச எல்லாத்தையும் திறந்தேன்னு விபீஷணன் வந்திருக்காங்க இல்லையா. அதே போல இப்ப ராமானுஷன் சொல்லணும், எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆறாறு விட்டுருக்கேன் தெரியுமா. இனி பத்த வேண்டியதெல்லாம் பகவான் தான். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே என்னுடைய ஆபாச பந்துக்கள் அத்தனை பேரையும் தொலைச்சுட்டேன். இது எம்பெருமானா கதறின்னு இருக்கார். சொன்னவர் எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்லணும் இல்லையா. நம் மத்த சன்னியாசிகளே எல்லாத்தையும் விட்டுடுறான். பெருமானார் எத்தி சார்வபௌமரான எதிராஜரான சுவாமி எல்லாத்தையும் திறக்கணும். இந்த திறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் அடுத்தது என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, எல்லாத்தையும் திறந்தோம் நம் முதலியாண்டான தவிர, என் மருமகனான முதலியாண்டான தவிர மத்த எல்லாத்தையும் திறந்தோன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட இருக்கிறவெல்லாம் விதித்து போயிட்டான். இன்னும் ஒரு சன்னியாசி பேசுற பேச்சாயுது. தன் மகன் ஆரோவா இருந்தா கூட தேவையில்லை, தன் மருமகன் சகோதரி குமாரன போய் உறவுக்காரான சன்னியாசியான்னு கிட்ட சேர்க்கலாமா, சேர்ப்பது கூடாது. இந்த உறவு முறையாளனான ஒரு முதலியாண்டான போய் இவனை தவிர எல்லாத்தையும் திறந்தோம்னா
வந்து புடிச்சுட்டா பெருமானாரே, அது என்னமா நீ சொல்லலாம்னா அப்ப தெரிவித்தார் சுவாமி, முதலியாண்டான்கிறவர் நம் உறவுன்னு சொல்ல முடியுமா? பகவானுடைய அபராவதாரம், அவனே இவனாக பிறந்திருக்க, இவனை விட்டால் நான் ஈஸ்வரனையே விட்டதாக, இந்த முதலியாண்டான மட்டும் விட்டுட்டேன்னா நான் ராமனையே விட்டதாக, ராமனை விட்டு சன்னியாசாசிரமம் நமக்கு வேண்டாம், அவனோட சேர்ந்த சன்னியாசியா நான் இருக்கணுமே தவிர இந்த ராமனான முதலியாண்டான விடுவது நம்மால முடியாதுன்னு, நம் மருமகனை விட முடியாதுன்னா இது உறவுக்காரா விடலேங்கிறது அங்க அர்த்தம் கிடையாது. இது இன்னைக்கு சன்னியாசிகள் இடத்துல இருக்கலாம், அது அந்த சன்னியாசியான ராமானுஜர் இடத்துல இருக்க போறது கிடையாது. விடாமைக்கு என்ன காரணம்னா அவரால கூட ஒருத்தர மருமகனை விட முடியலன்னா அது முதலியாண்டானுடைய பிரபாவத்தை காட்டுமே தவிர அவருடைய மத்தொன்ன காட்டுவது கிடையாது. இதைத்தான் குரத்தாழ்வார் அஜகத்து பாகினேயத்தம், அஜகத்துன்னா ராமானுஜர் சன்னியாசியான பிற்பாடும் அஜகத்து பிரிய முடியாத மருமகன், அவர் கிரகஸ்தரா இருக்க செய்தே பிரியாத ஆச்சரியம் இல்லை, அவர் சன்னியாசியாகவே மாறின பிற்பாடும் பிரிய முடியாத மருமகனாக முதலியாண்டான் இருந்திருக்க அஜகத்து பாகினேயத்துவம் பாதுகாத்தம் அவருடைய திருவடி நிலையாகவே இருந்திருக்கிறார். ஆறு திருவடி நிலைனா பகவானுடைய திருவடி ஆறுன்னு கேட்டாலும் என்ன சொல்லிடுவோம்? எல்லாருக்கும் தெரியும், நம்ம தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். நம்மாழ்வார்னு சொல்லிடுவோம், பாதுகை பாதுகைன்னு சொல்லணும் இல்லையா? சட்டாரி சட்டாரின்னு என்ன சொல்லணும்? போச்சே சட்டாரி சாதிங்க சட்டாரி சாதிங்கன்னு சொல்றோம், கேட்க தெரியாத கையை காட்டி விடும், இப்படி இப்படி வெயின்னு ஏதோ ஒண்ணு கேட்டு இருக்காங்க இல்லையா? அது சட்டாரின்னு அதுக்கு பேர். சட்டாரின்னா ஆறு சட்டாரி, சட்டம் சட்டம்ங்கிற வாயு, அந்த வாயுவுக்கு விரோதியான அரியான சட்டர் வீட்டு சட்டாரி, சட்டர் ஜித்து, சட்டர் ரிப்பு எல்லாம் ஆழ்வாருக்கு உண்டான பேரு தான் சட்டாரின்னு தெரிவிக்கிறார். அந்த சட்டம்ங்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு வந்து பிறந்தவர். பகவானுக்கு ஆறு திருவடி பாதுகேன்னு கேட்டா சட்டாரின்னு சொல்லலாம். சரி, அது புரியுது. நம்மாழ்வாருக்கு ஆறு பாதுகேன்னு கேட்டா என்ன தெரியாதவள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த சன்னிதியிலும் சட்டாரி சாதிங்கோன்னு சொல்லிடுவான். நம்மாழ்வாருக்கு சட்டாரி சாதிங்கோன்னு சொல்ல முடியாது, அவர் தானே சட்டாரி, அவரே எடுத்து தலையில சாதிக்க முடியும். அவருடைய பாதுகை யாரோ அவரைத்தான் எடுத்து சாதிக்க முடியும். ஆறு ராமானுஜர் பாதுகையினால் நம்மாழ்வாருக்கு பாதுகை வேதம் தமிழ் செய்த மாறன், நம் மாறன் அடிபணிந்து இந்தவரான சுவாமி ராமானுஜர். எங்க போய் கேட்டாலும் என்ன தெரிவிப்போம்? ராமானுஜன் சாதிக்கணும்னு தானே பிரார்த்திக்கிறோம். ஆழ்வாருடைய திருவடி நிலைனா ராமானுஜன், ஆழ்வாருடைய திருவடி நிலைனால் மதுர கவிகள். மதுர கவிகள்னு பல இடத்துல சொல்லுவார்கள், ஆனா ஆழ்வார் திருநெறிக்கு போனோம்னா அந்த இடத்துல போய் மதுர கவிகள் சாதிங்கன்னு கேட்கப்படாது. சிவீட்டோ சம்பிரதாயத்துல கொஞ்சம் எல்லாமே சிரமம். என்ன சிரமம்? எங்கெங்க போனோம், என்னென்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், ஆறாறு இடத்துல எப்படி சேவிக்கணும், எழுந்திருக்கணும். சில ஊர்ல பார்த்தோம்னா முன்னாடி திவ்ய தேசத்திலே பகவான் எழுந்துடலாம், முன்னாடி கோட்டி போகும், அதுக்கு பின்னாடி வேதத்தை ஓதிக்கொண்டு வேத பாராயண கோட்டி வரும், முன்னாடி 4000 சேவிச்சுன்னு போவான். இந்த ஒரு ஊர்ல என்ன பழக்கம்னா இந்த 4000 கோட்டியே வலது பக்கத்துல சேவிக்கணுமா இல்ல இடது பக்கத்துல சேவிக்கணுமா, சேவிச்சுட்டு தாண்டி அந்த போய் நிக்கலாமா வேண்டாமா, இல்ல சேவிச்சுட்டு இந்த பக்கமே நின்னுக்கணுமா, இதெல்லாம் ஒரு திவ்ய தேசத்துல மாறிப்படும். ஒரு ஊர்ல இருக்காமல் இன்னொருல இருக்கவே முடியாது. இது சம்பிரதாயத்துக்கே உண்டான எத்தனையோ வேறுபாடுகள் மாறுதல்கள். அதே போல அம்மாழ்வாருடைய ஸ்ரீபாதம்ங்கிறது வேணும்னா எல்லா ஊர்லயும் மதுர கவிகள் சாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும். ஆனா அந்த ஊர்ல ஆழ்வார் திருநகிரி போனோம்னா ஸ்ரீராமானுஜன் பிரசாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும். அந்த ஊர்ல மட்டும் ஸ்ரீராமானுஜன் தான் பேர், மத்த எல்லா இடத்துலயும் மதுர கவிகள்னா அந்த ஊர்ல ஸ்ரீராமானுஜன் பேர். சரி, புரியுது. ராமானுஜருடைய பாதுகைக்கு என்னன்னு பேரு? பகவானுடைய பாதுகைக்கு நம்மாழ்வார்னு பேரு, நம்மாழ்வாருடைய பாதுகைக்கு ஸ்ரீ ராமானுஜன் பேரு. இப்ப ராமானுஜருடைய பாதுகைக்கு என்ன பேருன்னா மத்தொண்ணுமில்ல, ஆரம்பிக்கே சொன்னேன், பாதுகே எதிராஜஸ்ய கசயந்தி யதாக்ஷயா தஸ்ய தாசரதே பாதோ சேசா தாரயாம்யாம் தஸ்ய தாசரதே பாதோ. தாசரதியான முதலியாண்டானத்தான் ராமானுஜருடைய திருவடி நிலைன்னு ஓதுவர்கள். ராமானுஜர் சந்நிதிக்கு போய் சிவபெரும்பூர் போறோம், சிவபெரும்பூர் போய் சேவிக்கு போனா முதலியாண்டா சாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும். ராமானுஜருடைய திருவடி நிலை முதலியாண்டான். அங்க ஒரு வாசி என்ன, திருவேங்கடமுடையான் திருமலையப்பனை சேவிக்கு போனோம்னா இந்த ஊர்ல சேவை சாதிக்கிறானே, இந்த திருவேங்கடமுடையான் இடத்துல போனா அங்க உடையவருடைய சந்நிதி இருக்கு, ராமானுஜர் சந்நிதிக்கு போய் முதலியாண்டான் சாதிக்கணும்னு அங்க பிரார்த்திக்க முடியாது. அங்க பெயர் அனந்தாழ்வான் சாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும். அந்த ஊர்ல மட்டும் அனந்தாழ்வான் ராமானுஜருடைய திவ்யமான நியமனத்தாலே அவ்வூருக்கு அனந்தாழ்வான் எழுந்தருளி தோட்டம் எல்லாம் அமைத்து சுவாமிக்கு வானவர் கோனுடன் சிந்து பூபகிடும் திருவேங்கடம் திருவேங்கடமுடையானு கைங்கரம் பண்ணிருக்கிறபடியாலே அனந்தாழ்வான் தான் ராமானுஜருடைய திருவிடை நிலைக்கு அந்த ஊர்ல பேர். ஒரு இடத்திலே நல்ல வேலை 2 தான், இதுக்கு மேல 3 நாளெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 2 தான் வித்தியாசமா காட்டப்பட்டிருக்கு. திருவேங்கடத்துல பகவான் ராமானுஜருடைய திருவடி தாமர்களுக்கு அனந்தாழ்வான் பேர். ஊர் முழுக்க போனோம்னா முதலியாண்டான் சாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும். அதைத்தான் 2வது பெருமையாக முதலியாண்டானுக்கு தெரிவிக்கிறார் சுவாமி குரத்தாழ்வான். பாதுகாத்தம், பாதுகாத்தம் அவருடைய திருவடி நிலையாகவே இருக்கிறார். இந்த திருவடி நிலையாய் இருந்து பண்ணிருக்கிற காரியம் ரொம்ப அழகான காரியம். 6 திருவடி நிலைன்னா இதைத்தான் சுவாமி மணவாளம் அமரிகள் அற்புதமா தெரிவித்தார். ராமானுஜர், இந்த ராமானுஜருடைய திருவடி நிலை முதலியாண்டான்னு சொல்றோம் இல்லையா, இந்த காட்டி கொடுப்பதற்காக
அவரே ஒரு காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணிருக்காருன்னா, ராமானுஜருக்கு எத்தனையோ 10 கொத்து மரியாதைகள் எல்லாம் ஸ்ரீரங்க திவ்ய ஆஸ்தானத்திலே உண்டு. இந்த திவ்ய ஆஸ்தானத்துல அவருக்கு வேண்டிய மரியாதை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சாதித்தா வாவா சட்டாரி சாதிப்பார்கள், தீர்த்தம் சாதிக்கிறார். அந்த ஊர்ல வேலையம் சாதித்தல் சொல்லுவா. வேலையை சாதிக்கிறதுன்னா ஆச்சாரிய புருஷர்கள்னு சொன்ன இந்த பகவானுடைய கைகளிலே சந்தன காப்பை ஓத்தி இந்த சந்தன காப்பை எடுத்து கொடுப்பா. அதுக்கு அபயஹஸ்தம்னு பேர். பகவானுடைய ஹஸ்தத்துக்கு அபயஹஸ்தம்னு பேரு. நான் அபயஹஸ்தத்தை சந்தனத்தை ஒத்தினோம்னா அந்த கைகள்ல என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே இந்த சந்தனத்துல முத்திர பதித்தா போலே பதிக்கப்பட்டு அதை பெரியோர்களுக்கு கொடுப்பா. அது ஒரு 1/2 மணி ஜாகிரதையா வச்சிருந்தோம்னா காஞ்சி போயிடும். அப்புறம் பெருமாளுடைய ஹஸ்தமாகவே கொண்டு வந்து அவரவர்கள் திருவாராதனத்துல வச்சுப்பா. இது ஓரொரு இடத்துல